இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். லோ சியூ ஹாங்கின் 3 பிள்ளைகளும் இஸ்லாமியர் அல்ல. அப்பீல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அதிரடியாக நிலைநிறுத்தியது கூட்டரசு நீதிமன்றம். தங்களது தந்தை நாகேஸ்வரன் முனியாண்டியினால் ஒரு தலைப்பட்சமாக மதமாற்றம் செய்யப்பட்ட ஒரு தனித்து வாழும் தாயாரான லோ சியூ ஹாங்கின் 3 பிள்ளைகளும் இஸ்லாமியர் அல்ல என்ற அப்பீல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றம் இன்று அதிரடியாக நிலைநிறுத்தியது. புத்த மதத்தை சார்ந்தவரான 36 வயது லோ சியூ ஹாங்கின் 3 பிள்ளைகளும் இஸ்லாமியர் அல்ல என்ற தீர்ப்பு அளித்து இருக்கும் அப்பீல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்யுமாறு போராடி வரும் மைப்ஸ் எனப்படும் பர்லீஸ் சமய மற்றும் மலாய் பாரம்பரிய மன்றம் மற்றும் இதர 3 தரப்பினர் செய்து கொண்ட மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்வதாக 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற நாட்டின் தலைமை நீதிபதி துன் தங்கு மைமுன் துவன்மட் ஏகமனதாக தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கூட்டரசு நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பின் மூலம் பெற்றோர்களில் தந்தை அல்லது தாயார் என்ற நிலையில் யாராவது ஒருவர் அனுமதித்தால் மட்டுமே 18க்கும் கீழ்ப்பட்ட வயதுடைய பிள்ளைகளை மத மாற்றம் செய்ய முடியும் என்று மாநில சட்டத்தை மேற்கோள் காட்டி மத மாற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த மதவாதிகளின் ஒரு தலைப்பட்ச மத மாற்றம் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. லோ சியூ ஹாங்கின் 3 பிள்ளைகளும் இஸ்லாமியர்கள் அல்ல என்று அளிக்கப்பட்ட தீர்ப்பை மறுபரிசீலனை செய்வதற்கு எந்த காரணமும் இல்லை என்று பர்லீஸ் மாநில சமய மன்றத்திற்கும் இதர 3 தரப்பினருக்கும் நாட்டின் தலைமை நீதிபதி தங்கு மைமுன் தமது தீர்ப்பின் வாயிலாக மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார். பெற்றோர் என்பது தந்தை மற்றும் தாயார் என இரு பாலரையும் குறிப்பதாகும். இந்த இருவரும் ஒருமித்த கருத்தோடு அனுமதித்தால் மட்டுமே அவர்களின் 18 வயதிற்கு கீழ்ப்பட்ட வயதுடைய குழந்தைகளை மத மாற்றம் செய்ய முடியும் என்பதை ஒரு பாலர் பள்ளி ஆசிரியையான இந்திரா காந்தி வழக்கில் கூட்டரசு நீதிமன்றத்தின் 5 கொண்ட நீதிபதிகள் குழுவினர் மிக தெளிவாக ஒரு நல்ல சட்ட தீர்ப்பை வழங்கி இருப்பதை தலைமை நீதிபதி தங்கு மைமுன் மேற்கோள் காட்டினார். சுமார் 12 ஆண்டுகளாக இதே போன்ற ஒரு சமய சிக்கலில் தள்ளப்பட்டு பரிதவித்த இந்திரா காந்தியின் வழக்கில் நாட்டின் உச்ச நீதிமன்றமான கூட்டரசு நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னமும் நடப்பில் இருக்கும் பட்சத்தில் அதே போன்ற சூழலை எதிர்நோக்கியுள்ள லோ சியூ ஹாங்கின் 3 பிள்ளைகள் விவகாரத்திலும் இது பொருந்தும் என்று தலைமை நீதிபதி சுட்டிக்காட்டினார். தீர்ப்பை கேட்டு உச்சி குளிர்ந்த லோ சியூ ஹாங் 16 வயதுடைய தனது இரட்டை பெண் பிள்ளைகள் மற்றும் 12 வயதுடைய மகன் ஆகியோரின் மதம் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் பர்லீஸ் மாநில சமய இலாக்கா இனியும் தங்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இந்த மேல்முறையீட்டு வழக்கை தலைமை நீதிபதி தங்கு மைமுன் இதர கூட்டரசு நீதிமன்ற நீதிபதிகளான நளினி பத்மநாதன் மற்றும் அபுபக்கர் ஜயீசுடன் இணைந்து விசாரணை செய்தார். மலேசியாவின் மக்கள் தொகை எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மலேசிய புள்ளி விவர இலாக்கா அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு முதல் காலாண்டில் மலேசியாவின் மக்கள் தொகை 2.3 விழுக்காடு அதிகரித்து 3,40,00,000 பேராக உயர்ந்துள்ளது. இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு 3,32,00,000 இருந்துள்ளது என்று மலேசிய புள்ளி விவர இலாக்கா கூறுகிறது. புதிய எண்ணிக்கையில் மலாய்க்காரர்கள் 58 விழுக்காடாகவும் சீனர்கள் 22.6 விழுக்காடாகவும் இந்தியர்கள் 6.6 விழுக்காடாகவும் இதர இனத்தை சேர்ந்த பூமி புத்ராக்கள் 4.4 விழுக்காடாகவும் இபானியர்கள் 2.4 விழுக்காடாகவும் கடசான் டுசூன் 2.1 விழுக்காடாகவும் இதர இனத்தவர்கள் மிக சிறிய விழுக்காடாகவும் உள்ளனர் என்று அவ்விலாக்கா தெரிவித்துள்ளது. புதிய எண்ணிக்கையில் 3,60,00,000 பேர் மலேசிய பிரஜைகள் என்றும் 34,00,000 பேர் அந்நிய நாட்டவர்கள் என்றும் அது குறிப்பிட்டுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட புதிய புள்ளி விவரத்தின்படி இதே காலகட்டத்தில் அந்நிய நாட்டவர்களின் எண்ணிக்கையும் 6 லட்சம் உயர்ந்துள்ளதாக அவ்விலாக்கா தெரிவித்துள்ளது.
முறையான பயண ஆவணங்கள் ஏதுமின்றி நாட்டினுள் குடிநுழைந்த 2 இந்தோனேசிய தொழிலாளர்கள் மீது சட்டப்படி எந்தவொரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமல் இருக்க சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரரிடம் 2500 வெள்ளி கையூட்டு பெற்ற குற்றத்திற்காக 2 சட்ட அமலாக்க அதிகாரிகளை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்துள்ளது. மலாக்கா ஜாசினில் நேற்று இரவு 11:30 மணியளவில் 39 வயது நபர் ஒருவர் இது குறித்து புகார் அளித்ததைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட 2 அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டனர். விசாரணை முடியும் வரையில் 58 மற்றும் 37 வயதிற்கு உட்பட்ட அந்த அதிகாரிகளை தடுப்பு காவலில் வைப்பதற்கு SPRM விண்ணப்பித்ததைத் தொடர்ந்து அவ்விருவரும் இன்று தொடங்கி வருகின்ற மே 20ஆம் தேதி வரையில் தடுப்பு காவலில் வைப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் மசனா சினின் உத்தரவிட்டுள்ளார். குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10,000 வெள்ளி அபராதம் மற்றும் 20 ஆண்டுகள் சிறை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 17A கீழ் அவ்விருவரும் குற்றஞ்சாட்டப்படுவர். கேங் பாலா எனப்படும் வேலை மோசடியில் சிக்கிய வெளிநாட்டு பிரஜைகள் சிறைப்பிடிக்கப்பட்டு விபச்சாரத்தில் தள்ளப்பட்டதாக காவல்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. தொழிற்சாலை ஆபரேட்டர், வீட்டு வேலை செய்தல் போன்றவற்றிற்கு வேலை வாங்கி தருவதாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிண்டிகேட்டுகள் வாக்குறுதி அளித்து அவர்களை அழைத்துச் சென்று ஏமாற்றுவதாக ஜோஹர் போலீஸ் தலைவர் கமிஷனர் M. குமார் தெரிவித்தார். 22க்கும் 49க்கும் இடைப்பட்ட வயதுடைய வெளிநாட்டு பிரஜைகள் வாடிக்கையாளர்களுக்கு சேவையாற்றவும் ஒரு நாளைக்கு 35 முறை உடலுறவில் ஈடுபடுத்த கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் குமார் கூறினார். கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி மற்றும் மே 1ஆம் தேதி ஜோஹர் கூலாயில் மேற்கொண்ட திடீர் சோதனையில் கேங் பாலா சிண்டிகேட்டுகளான 4 உள்ளூர் மற்றும் 4 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டதாக குமார் மேலும் குறிப்பிட்டார். இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைவரும் பாதுகாப்பாக மற்றொரு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கும் வேளையில் கைது செய்யப்பட்ட 8 பேர் மீது நீதிமன்றத்தில் சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று குமார் அறிவித்தார். நில விவகாரம் குறித்து பொய்யான ஆவணங்களை சமர்ப்பித்து 64,550 வெள்ளி லஞ்சம் கேட்டதாக விவசாயிகள் அமைப்பின் முன்னாள் பொது மேலாளர் ஒருவர் ஐக்கரோ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 42 வயது முகமது ஜைரி யஹயா என்கின்ற அந்த முன்னாள் பொது மேலாளர் நீதிபதி எலிசபெத் பயாவான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு 2 குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட போது அக்குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 2 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 165வது பிரிவின் கீழ் குற்றஞ்சாட்டப்படுவார். கடந்த 2021ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி மலாக்கா ஜாசின் மேடான் சிலேரா பக்கான் சிலாண்டாரில் உள்ள கார் நிறுத்தும் இடத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. ஜோஹர் பொந்தியான் அருகே கம்போங் பத்து 34இல் உள்ள ஒரு தொழிற்சாலையில் மேற்கொண்ட திடீர் சோதனையில் போலியான மதுபானங்களை தயாரிக்கும் மையங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இன்று நள்ளிரவு 1 மணியளவில் மேற்கொண்ட இச்சோதனையில் அடையாள ஆவணங்கள் இல்லாத அடிப்படையில் 27க்கும் 42க்கும் இடைப்பட்ட வயதுடைய 4 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஜோஹர் போலீஸ் தலைவர் கமிஷனர் M. குமார் தெரிவித்தார். இச்சோதனையில் 5,08,265 வெள்ளி மதிப்பிலான 1,683 லிட்டர் மதுபானம், டொயோட்டா எஸ்திமா ரக கார், 4 போட்டல்கள் மூடும் இயந்திரங்கள், 5 மின்சார பம்புகள் உட்பட மேலும் சில பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக குமார் கூறினார். அது மட்டுமின்றி வரி விதிக்கப்படாத மதுபானங்கள் விற்பனை மற்றும் போலி மதுபானங்களை தயாரித்தல் ஆகியவற்றை போலீசார் தொடர்ந்து கண்காணித்து சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று குமார் தகவல் வெளியிட்டார். கிளாந்தான் போஸ்ட் பிளாவ் கம்போங் ஓமில் வங்காளதேச தொழிலாளி ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட இடத்தில் யானை மின்சார வேலி அமைப்பு நிறுவப்படாததே காரணம் என்று வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காத்துறை அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு முதல் சம்பந்தப்பட்ட தோட்டத்து நிர்வாகத்திடமிருந்து வனவிலங்குகள் தொந்தரவு குறித்து எந்த ஒரு புகார்களும் கிடைக்கப்பெறவில்லை என்று வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காத்துறையின் தலைவர் முகமது ஆஃபிட் ரொஹானி தெரிவித்தார்.
இச்சம்பவத்தை குறித்து குவாமுசாங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்திடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து இது குறித்து விசாரணை மேற்கொள்ள தமது தரப்பு தொடங்கி இருப்பதாக முகமது அஃபீட் கூறினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியளவில் அந்நிய பிரஜையான 29 வயது முகமது நவ்ஷேர் அலி மரம் நடும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த வேளை காட்டு யானை தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்ததாக முகமது அஃபீட் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.